வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜூலை மாதத்துக்குரிய கோச்சார பலன்களை தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு காணவிருக்கின்றோம். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். மகர ராசி அன்பர்களே, வருகின்ற ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு பொற்கால மாதம் என்றே கூறலாம். ஏனென்றால் உங்களுடைய ராசியாதிபதியான சனீஸ்வர பகவான் 11ஆம் இடத்திலே மிகவும் பலமாக இருக்கின்றார். பொதுவாக சனீஸ்வர பகவான் 3, 6, 10, 11 போன்ற இடங்களில் அமர்கின்ற பொழுது அவருடைய நற்பலன்கள் மிகுதியாகவும் யோக பலன்கள் மிக மிக அதிகமாகவும் இருக்கும். மேலும் அவர் உங்களுடைய ராசியாதிபதி. அவர் 11ஆம் இடத்தில் இருந்து தன்னுடைய விசேஷ பார்வையாக 3ஆம் பார்வையை உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் யோக பலன்கள் மிக அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில். மேலும் உங்களுடைய ராசிக்கு யோக காரகனான பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிர பகவான் 5ஆம் இடத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அவர் ஆட்சியாக வருகின்ற மாதம் முழுவதும், அதாவது ஜூலை 26 வரை அவர் ரிஷபத்திலேயே அமர்ந்து ஆட்சியாக இருப்பதினால், மேலும் அவர் ராசியாதிபதியான சனீஸ்வர பகவானின் பார்வையை பெறுவதால் மிக மிக அதிகமான யோக பலன்கள் இந்த மாதத்திலே உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. மேலும் 9ஆம் இடத்திலே இருக்கின்ற குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையாக 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். இன்னொரு விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே இருக்கின்ற சுக்கிர பகவானை பார்ப்பதினால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான மாதம் என்றே கூறலாம். மற்றொரு யோகாதிபதியான புதன் பகவான் வருகின்ற ஜூலை மாதம் 2ஆம் தேதி முதல் அவர் கடகத்துக்கு பயிற்சியாகின்றார். இதுவரை 6ஆம் இடத்தில் இருந்த மிதுனத்தில் இருந்த புதன் பகவான் வருகின்ற ஜூலை 2 முதல் கடகத்திலே வந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். ஒரு பக்கம் குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு, இன்னொரு பக்கம் ராசியாதிபதியான சனீஸ்வர பகவானின் பார்வை, இன்னொரு பக்கம் யோகாதிபதியான 9ஆம் இடத்துக்குரிய தர்மஸ்தானாதிபதியான புதனின் பார்வை. இப்படி சுபகிரகமான புதனும் குருவும் உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். மேலும் உங்களுடைய ராசியாதிபதியான சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். இது ஒரு யோக அமைப்பு, ராஜயோக அமைப்பு என்று கூறலாம். மேலும் இந்த மாதம், அதாவது ஜூலை 11ஆம் தேதி முதல் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருகிறார். பொதுவாக செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துக்கு வருவது நல்லதல்ல. ஆனால் அவர் வருகின்ற இடமான கடகத்திலே அவர் நீச்சம் பெறுவதால் செவ்வாயால் கெடுபலன்கள் மிகுதியாக இருக்காது. இருந்தாலும் அவர் வந்த பிறகு 4 கிரகங்கள் உங்களுடைய ராசியை பார்க்க போகிறது. அதாவது சனீஸ்வர பகவான், குரு பகவான், புதன் பகவான், மேலும் செவ்வாய் பகவான். செவ்வாயின் பார்வையால் சற்று கோபம் உங்களுக்கு வரும். அதை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். இறை வழிபாடு செய்வதால், கோயிலுக்கு சென்று வருவதால் மனதிலே அமைதி ஏற்படும். எனவே கோபம் என்பது வருகின்ற பொழுது நிதானம் கொஞ்சம் கடைபிடிப்பீர்கள். எனவே செவ்வாயின் பார்வை தவிர்ப்பதற்கு வியாழந்தோறும் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதனால் குருவின் பார்வை மேலும் பலம் பெற்று நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஜூலை மாதம் 16ஆம் தேதி முதல் சூரிய பகவான் கடகத்துக்கு வருகிறார். பிறகு 5 கிரகங்கள் உங்களை பார்க்க போகிறது. அதாவது உங்கள் ராசியை சூரியன், புதன், செவ்வாய், குரு, சனி, இப்படி 5 கிரகங்கள் மிக மிக அரிதாகத்தான் ஒரு ராசியை பார்க்கும். இப்படி உங்களுடைய ராசி மிகவும் பலப்பெறுவதால் நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அவற்றிலே உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். எனவே இந்த நேரத்திலே நீங்கள் புதிய முயற்சி தொடங்கலாம். வீடு வாங்க நினைப்பவர்கள் தாராளமாக வீடு வாங்குவதற்கான முயற்சி எடுக்கலாம். மேலும் நிலம் வாங்க நினைப்பவர்கள் இந்த நேரத்திலே நீங்கள் அந்த முயற்சியை எடுத்தால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்படும். பைக்கிலே சென்று கொண்டிருந்தவர்கள் கார் வாங்குவீர்கள். எனவே நல்ல கார் வாங்குவீர்கள். மேலும் யோகமான நேரம் என்பதால் எளிதாக உங்களுக்கு அது கிடைக்கும். இப்படி எல்லா கிரகங்களும், நவ கிரகங்களிலே 7 கிரகங்கள் மிக சிறப்பான நிலையிலே வருகின்ற சூழ்நிலையிலே ராகு மற்றும் கேதுவானவர்கள் மட்டும் 8 மற்றும் 2 இருக்கின்றார்கள். ராகுவானவர் 8ஆம் இடத்தில் இருக்கின்றார், கேதுவானவர் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இருந்தாலும் சனியோடைய பார்வை ராகுவுக்கு இருப்பதால் உங்களுடைய ராசியாதிபதியான சனீஸ்வர பகவான் ராகுவை கெடுபலன் செய்யாமல் பார்த்து கொள்வார். இப்படி எல்லா கிரகமும் நல்ல நிலையில் இருக்கின்ற பொழுது தான் நாம் நம்மளுடைய ஜனன ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் ஒரு ஜனன ஜாதகம் என்பது உங்களுடைய ஜனன நேரம், பிறந்த நேரத்தின் அடிப்படையிலே அமையக்கூடியது. அந்த ஜனன ஜாதகமானது யோக நிலையில் இருந்துவிட்டால், கோச்சாரம் யோக நிலையில் இருக்கின்ற நிலையில் உங்களுக்கு ஜனன ஜாதகத்திலே நல்ல யோக தசாபுத்தி
புத்தி அந்தரம் நடந்து கொண்டு இருந்தால் உங்களுடைய பலன்கள் துல்லியமாக 100% யோக பலன்களாகவே உங்களுக்கு அமையும். எனவே உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒருமுறை நல்ல ஜோதிடம் சென்று அறிந்து கொள்ள வேண்டும். எந்த தசாபுத்தி அந்திரம் நடக்கிறது, ஏனென்றால் ராசி அடிப்படையிலே, மகர ராசி அடிப்படையிலே உங்களுக்கு எல்லாமே யோகமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய லக்னத்திற்கு எந்த கிரகம் நடக்கிறது, அந்த கிரகம் யோக கிரகமா, எத்தனாவது பாவாதிபதி, அந்த பாவத்தில் இருக்கிறாரா, எந்த ஆட்சியாக இருக்கிறாரா, உச்சமாக இருக்கிறாரா என்பதை அறிந்து கொண்டால் உங்களால் அந்த யோக பலன்களை துல்லியமாக 100% உங்களுக்கு உபயோகப்படுத்திக் கொள்ள முடியும். இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் தாராளமாக தொடங்கலாம். அதற்கான நிதி தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பை தேடுபவர்கள் தற்பொழுது மிக சிறந்த காலங்கள் நடைபெறுவதால் நீங்கள் அதற்கான முயற்சியை எடுக்கலாம். அயல் நாட்டுக்கு செல்ல விரும்புபவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சரியான மிக மிக சிறந்த மாதமாகவே தென்படுகிறது. குறிப்பாக உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரம் போன்ற நாட்களிலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோக பலன்கள் கிடைக்கப் போகிறது. அந்த நாளிலே நீங்கள் எத்தகைய முயற்சி எடுத்தாலும் அவை நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் சித்திரை மற்றும் அஸ்தம் போன்ற நட்சத்திரங்கள் கன்னியிலே வரக்கூடியது. மேலும் உத்திரமாகப்பட்டதும் கன்னியிலே வரப்போகிறது. அந்த நாளிலே 7 மற்றும் 9ஆம் இடம் பரிவர்த்தனை ஆகிறது. அதாவது சந்திரன் புதன் பரிவர்த்தனை ஆகிறார். ஆகையால் அந்த நாட்களிலே ஒரு மிகப்பெரிய யோக பலன் நடக்கும். மேலும் சித்திரை அஸ்தம் மற்றும் உத்திரம் வருகின்ற நாட்களிலே சந்திரனாகப்பட்டவர் குருவோடு சேர்க்கப்படுகிறார். இது குரு சந்திர யோகம் என்று அழைக்கப்படும். இது ஒரு மிகப்பெரிய யோக பலன், சிறந்த ராஜயோக விதியாகும். எனவே அந்த ராஜயோக நாட்களிலே உங்களுக்கு மிக மிக சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும். அந்த நாட்களிலே நீங்கள் புதிதாக எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அவை நிச்சயமாக சாதகமான பலன்களாகவும் அனுகூல பலன்களாகவும் கிடைக்கும். சுலோக்கியமான அந்த நாட்களிலே நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அவை உங்களுக்கு உத்தமமாக நன்மையாக நடக்கும். இவ்வாறு இருக்கையிலே நீங்கள் புதிய நிலை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய மனதிலே இதை பதிய வைத்துக் கொண்டு அந்த நாட்களிலே நீங்கள் குறித்து கொண்டு எந்த நாள் அது வருகிறது, எந்த தேதியில் வருகிறது என்பதை அறிந்து கொண்டு அந்த நாட்களிலே நீங்கள் எத்தகைய முயற்சி எடுத்தாலும் மிக சிறந்த முறையிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பொதுவாக 11ஆம் இடத்தில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் பல்வேறு நன்மைகளை செய்வார். அவருக்கு சுக்கிரனுடைய பார்வை கிடைப்பதால், சுக்கிர பகவானின் பார்வை என்பது சுபருடைய பார்வை. மேலும் உங்களுடைய ராசிக்கு அவர் 5 மற்றும் 10க்குரியவர். இப்படி திரிகோணம் மற்றும் கேந்திர ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் தான் உங்களுடைய முதல் யோகக்காரகன். 5ஆம் இடம் என்பது கோணம், திரிகோணம். 10ஆம் இடம் அது கேந்திரம். எனவே கோணம் மற்றும் கேந்திரத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவானின் பார்வை சனீஸ்வர பகவானுக்கு இருப்பதால் அவர் விருச்சிகத்தில் யுத்த கிரகமான செவ்வாயுடைய வீட்டில் இருந்தாலும் குளிர்ச்சி கிரகமான சுக்கிரனுடைய பார்வை சனீஸ்வருக்கு விழுவதால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த மாதமாகவே தென்படுகிறது. மேலும் புதனுடைய பார்வையாகப்பட்டது உங்களுடைய ராசியில் பதிவதால் பொதுவாக பாக்கியாதிபதி எந்த பாவத்தை பார்க்கிறாரோ அந்த பாவம் மிகவும் பலமாக விருத்தி அடையும். அந்த நிலையிலே 9ஆம் இடத்துக்குரியவரான புதன் பகவான் உங்களுடைய ராசியான மகர ராசியை பார்ப்பதினால் மிக சிறந்த வெற்றிகளை எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. பெண்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு இது ஒரு சிறந்த மாதமாகும். புதிதாக கல்விக்கு செல்வர்களுக்கும் இந்த மாதம் ஒரு சிறந்த மாதமாகும். இதுவரை நான் கூறியது கோச்சார பலன்கள். மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் அது உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலே தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். நான் ஏற்கனவே கூறியது போல எந்த கிரகத்துடைய தசா புத்தி அந்திரம் நடக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அவை சுக்கிரனாக இருந்தால் மிக சிறந்த ஒரு புத்தியாக இருக்கும். பொதுவாக நீங்கள் உத்திராடம், திரிவோணம் அல்லது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீர்கள். அப்படி இருக்கின்ற நிலையிலே உங்களுக்கு மத்தியம வயதிலே குரு தசையோ சனி தசையோ தான் நடக்கும். இந்த நிலையிலே குரு தசையாகப்பட்டது பொதுவாக மகரத்துக்கு ஒரு மிக சிறந்த திசை என்று கூற முடியாது. ஆனால் லக்ன அடிப்படையிலே குரு யோகக்காரனாக இருந்தால் நிச்சயம் அந்த திசையாகப்பட்டது உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய திசை. சனி தசை என்று எடுத்துக்கொண்டால் உங்களுடைய ராசியான மகர ராசிக்கு அவர் ராசியாதிபதி என்பதனால் அவர் சிறந்த தசையாகவே இருக்கும். ஆனால் லக்னத்தின் அடிப்படையில் சனி எவ்வாறு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கோச்சாரம் மிக சிறந்த முறையில் இருக்கின்ற பொழுது இந்த குரு தசையாகப்பட்டது, சனி தசையாகப்பட்டது, மேலும் ராகு தசையும் உங்களுக்கு வரும். இந்த மத்தியம வயதிலே ராகு தசையோ குரு தசையோ சனி தசையோ உங்களுக்கு வருகின்ற நிலையில் நீங்கள் எவ்வாறு உங்களுடைய ஜனன ஜாதகம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டால் மிக சிறந்த பலன்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கலாம். இதுவரை நான் கூறிய கோச்சார பலன்கள். இனி நாம் துறை ரீதியாக எவ்வாறு இருக்கிறது என்பதை காணலாம்.
துறை ரீதியாக முதலில் நாம் வியாபாரி அன்பர்களுக்கு காண்போம். மகர ராசியில் பிறந்திருக்கும் வியாபாரி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான தங்கமான மாதமாகும். குறிப்பாக கூற வேண்டுமெனில் உங்களோட பூர்வ புண்ணியாதிபதியான சுக்கிர பகவான் மிகவும் பலமாக 5ஆம் இடத்திலே ஆட்சியாக இருக்கின்றார். எனவே இந்த மாதம் நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் மிக சிறந்த முறையிலே உங்களுக்கு அவை நல்ல பலன்களை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் என்பது மிக சிறந்த முறையில் உங்களுக்கு இருக்கும். கொடுத்த கடன் எல்லாம் திரும்பி வந்துவிடும். நீங்கள் யாருக்காவது கூட கடன் கொடுத்து அவர்கள் தராமல் இழுத்தடித்திருந்தால் இந்த மாதத்திலே நீங்கள் கேட்டால் நிச்சயம் அவர் தட்டாமல் உங்களுடைய கடனை அவர் திருப்பி கொடுப்பார். மேலும் வியாபாரத்திலே ஒரு மிக சிறந்த ஒரு வேக வளர்ச்சி இருக்கும். அசுர வளர்ச்சி என்று கூறுவோமே, அத்தகைய வளர்ச்சியாகப்பட்டது உங்களுடைய வியாபாரத்திலே இருக்கும். புதிய தொழில் துவங்க இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்த மாதமாகும். அஸ்த நட்சத்திரத்தில் நீங்கள் தொழில் தொடங்கினால் மிக சிறந்த வெற்றிகளை பெற முடியும். அன்றைய நாளிலே குருவும் சந்திரனும் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் இருப்பது ஒரு மிக சிறந்த பலமாகும். எனவே நீங்கள் அஸ்தம், உத்திரம் மற்றும் சித்திரை போன்ற நாட்களிலே எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் அவை உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். இந்த மாதம் பொதுவாக பார்க்கின்ற வகையிலே ஒரு மிக சிறந்த யோக மாதமாகவே தெரிகிறது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் யோக தசை நடந்து கொண்டு இருந்தால் மிக சிறந்த முறையிலே உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் அசுர வளர்ச்சியாக கொண்டு செல்வீர்கள். உத்தியோகத்திற்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுடைய வேலையிலே ஒரு சிறந்த வெற்றி வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை கோச்சார ரீதியாக தென்படுகிறது. பாக்கியாதிபதியான புதன் பகவான் ஜூலை மாதம் 2ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். மேலும் சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துக்குரிய ஜீவனஸ்தானத்துக்குரிய சுக்கிர பகவான் 5ஆம் இடத்திலே ஆட்சியாக மிகவும் பலமாக இருக்கின்றார். எனவே உங்களுடைய வேலை வாய்ப்பிலே நீங்கள் சிறந்த முறையில் ஒரு வளர்ச்சியை காண்பீர்கள். மேலதிகாரிகள் உங்களிடம் அன்பாக பழகி உங்களுடைய வேலை வாய்ப்பை பாராட்டி அதற்கான நற்சான்றிதழ் உங்களுக்கு வழங்குவார்கள். உடன் பணிபுரிபவர்கள் உங்களிடம் இணக்கமான ஒரு போக்கை கடைபிடிப்பார்கள். அன்பாகவும் நட்பாகவும் உங்களிடம் பழகுவார்கள். மேலும் 9ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். ராசியாதிபதியான சனீஸ்வர பகவான் 11ஆம் இடத்திலே இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவானின் பார்வையை பெறுவதினால் இந்த மாதம் உங்களுடைய தொழில் ரீதியாக மிக சிறந்த ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை தெரியும். உத்தியோகம் பார்ப்பவர்கள் எப்பொழுதும் தன்னை சுற்றி ஒரு நட்பான ஒரு இன்பமான ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அப்பொழுதுதான் மனத்தில் குழப்பம் இல்லாமல் வேலை பார்க்க முடியும் என்ற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறது. உங்களுக்கு இந்த மாதம் எல்லா விதத்திலும் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே தெரிகிறது. எனவே உங்களுடைய வேலை வாய்ப்பிலே நீங்கள் மேற்பதவிக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் தெரிவதால் நீங்கள் இந்த மாதத்திலே ஒரு இன்பமான மகிழ்ச்சியான ஒரு செய்தியை காண்பீர்கள் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஐடி துறையை சேர்ந்த மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்த மாதம். ஜூலை மாதத்திலே நவ கிரகங்களிலே உங்களுக்கு யோகக்கார கிரகங்களான சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான் மற்றும் புதன் பகவான் ஆகியோர் மிக சிறந்த இடங்களிலே இருப்பதினால் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் இந்த மாதத்திலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மேலும் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் 9ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் பல்வேறு நன்மைகளை உங்களுக்கு செய்ய இருக்கிறார். வருகின்ற செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி குரு பகவான் பயிற்சியாகின்றார். அதற்குள் அவர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை செய்துவிட்டுத்தான் பயிற்சியாவார். எனவே இந்த மாதம் என்பது 5ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருப்பதாலும் குரு பகவான் அவரை பார்ப்பதாலும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாறுதல் ஏற்பட போகின்றது. நிச்சயமாக இந்த மாதத்திலே நீங்கள் அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு முயற்சி எடுத்திருந்தால் அவை வெற்றிகரமாக இந்த மாதத்திலே உங்களுக்கு நிறைவேறும். எனவே இந்த மாதத்தை நீங்கள் முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். புதிதாக வேறு கம்பெனிக்கு செல்ல விரும்புபவர்கள் அதற்கான முயற்சி எடுத்தால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எம்என்சி கம்பெனியிலே வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கும் ஐடி துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் முயற்சி எடுத்தால் அத்தகைய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். எனவே அரிதாக வருகின்ற இந்த மாதிரி ஒரு கோச்சார நிலையிலே உங்களுடைய ஜனன ஜாதகம் நன்றாக இருந்து ராகு தசையோ குரு தசையோ சனி தசையோ உங்களுக்கு ஒரு சிறப்பான தசையாக இருந்தால் ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த மாதத்திலே நீங்கள் பெறுவீர்கள். முறையாக நீங்கள் இவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமெனில் உங்களுடைய ஜனன ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது, எந்த தசை நடக்கிறது, எந்த புத்தி நடக்கிறது, அந்தரம் நடக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அவர்களை வலுப்படுத்த இறை வழிபாடு செய்தால் அந்த தசையாகப்பட்டது மேலும் வலுவடைந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். எனவே ஒரு முறை உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து அறிந்து கொள்வது நல்லது. இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
பெண்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது மகர ராசி அன்பர்களே, திருமணமான பெண்களுக்கு இந்த மாதம் ஒரு யோகமான மாதமாகும். கலத்திரக்காரகனான பொது சுக்கிர பகவான் 5ஆம் இடத்திலே ஆட்சியாக இருப்பதினால், மேலும் அவர் ராசியாதிபதியான சனீஸ்வர பகவானின் பார்வையை பெறுவதினால் ஒரு மிக சிறந்த இன்பமான ஒரு சூழ்நிலை உங்களுடைய குடும்பத்திலே விளங்கும். மேலும் 2ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது பகவான், 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், அந்த இடத்தில் இருக்கின்ற கேது பகவான் ஆனவர் உங்களுக்கு ஆன்மீக வழிபாடு செய்ய வைப்பார். இறை வழிபாடின் மூலம் 8ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவானால் எந்த விதமான கெடுபலன்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள முடியும். மேலும் சனீஸ்வரின் பார்வை 8ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவானுக்கு வருவதால் அவர் கெடுபலன் செய்யாமல் சனீஸ்வர பகவான் பார்த்து கொள்வார். எனவே இந்த மாதம் என்பது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான மாதமாகும். திருமணம் ஆகாத பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த மாதத்தில் நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். 9ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கின்ற கலத்திரக்காரகனான சுக்கிர பகவானை பார்ப்பதினால், மேலும் சுக்கிரன் அங்கு ஆட்சியாக இருப்பதினால் இந்த மாதம் உங்களுக்கு திருமணம் கைகூடும் மாதமாகவே தெரிகிறது. எனவே திருமணம் முயற்சித்திருக்கிற உங்களுக்கு நிச்சயம் இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். மாணவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் மகர ராசி அன்பர்களே, மாணவ கண்மணிகளே, இந்த மாதம் ஜூலை 2 முதல் 7ஆம் இடத்துக்கு வருகின்ற புத்திகாரகனான புதன் பகவான் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த அறிவாற்றலை கொடுப்பார். எதிர்பார்க்கின்ற கல்லூரியிலே எளிதாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கின்ற நிலையை தெரிகின்றது. ஏனென்றால் 5ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் ஆட்சியாக இருப்பதனால், 5ஆம் இடம் என்பதுதான் லக் ஃபேக்ட் என்பதால் அந்த இடத்துக்குரிய சுக்கிர பகவான் அங்கேயே ஆட்சியாக இருப்பதனால் இந்த மாதம் நீங்கள் எங்கு எதிர்பார்க்கின்றீர்களோ அந்த கல்லூரியிலே உங்களுக்கு சீட்டு கிடைக்கின்ற நிலை உங்களுடைய கோச்சார ரீதியான பலன்களே தெரிகிறது. ஒரு முறை நீங்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை அறிந்து கொண்டால் மிக சிறந்ததாகவே இருக்கும். கலைத்துறையை சேர்ந்த மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பொற்கால மாதமாகும். 5ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் ஆட்சியாக இருப்பதனால் பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எனவே இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறந்த மாதமாகவே தெரிகிறது. முயற்சி ஸ்தானாதிபதியான 3ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருந்து தன்னுடைய பார்வையாக 7ஆம் பார்வையாக அந்த இடத்தை பார்ப்பதனால் நீங்கள் முயற்சிக்கின்ற செயலாகப்பட்டது நிச்சயம் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடும். அரசியல் துறையை சேர்ந்த மகர ராசி அன்பர்களே, இந்த மாதமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு மிக சிறந்த மாதமாகும். ஜூலை 16க்கு மேல் சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் வந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதனால், மேலும் 9ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுப்பார். பதவி என்பது உங்களுக்கு எளிதாக இந்த மாதத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு நிலை தென்படுகிறது. இருந்தாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே குரு தசையானது, சனி தசையானது, புதன் தசையானது எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டால் எந்த தசை நடக்கிறதோ அதற்கு பிறகு எந்த புத்தி நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு பார்க்கின்ற வகையிலே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த மாதமாகவே தெரிகிறது. நீங்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை அறிந்து கொண்டு எவ்வாறு நடக்கிறது என்பதை தகுந்த ஜோதிடரிடம் ஆலோசனை பெறுங்கள். என்னிடம் நீங்கள் ஆலோசனை பெற விரும்பினால் தாராளமாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய ஜனன ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்து, தசாபுத்தி அந்தரம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்து நானும் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவேன். அதற்குரிய பீஜ மந்திரம், எந்திரம் ஆகியவற்றை உங்களுக்கு எடுத்து கூறி அவற்றை பூஜித்து உங்களுக்கு கொடுப்பேன். அதன் மூலம் உங்களுடைய தசையாகப்பட்டது வலுவடைந்து மேலும் பல வெற்றிகள் உங்களை தேடி வரும். இதுவரை நான் கூறியது பொதுவான கோச்சார பலன், மகர ராசி அன்பருக்கு ஜூலை மாத பலன். மேலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்தால் துல்லியமாக 100% எடுத்துக்கூற முடியும். எனவே என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை நீங்கள் ஃபாலோ செய்யலாம். என்னை அலைபேசியிலும் அழைக்கலாம், கீழே இருக்கின்ற அலைபேசியிலே என்னை அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் என்னை தொடர்பு கொள்ளலாம். அவ்வாறு என்னை தொடர்பு கொள்கின்ற நிலையிலே நான் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பிறந்த நேரத்தின் அடிப்படையிலே திருக்கணிதப்படி கணித்து எவ்வாறு இருக்கிறது எப்படி என்பது அறிந்து அதை எப்படி வலுப்படுத்துவது, எத்தகைய இறை வழிபாடை வழிப்படுத்துவது என்பதை நான் உங்களுக்கு எடுத்து கூறுவேன். மந்திரம், எந்திரம், தந்திரம் இதுவே முக்கியமானது நம்மளுடைய வாழ்க்கையில். மந்திரமாகப்பட்டது எந்திரத்தின் முன் உச்சரித்து அதை தந்திர முறையில் உச்சரித்து பீஜ மந்திரத்தை கூறுவதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வளத்தை நாம் பெற முடியும் என்று கூறிக்கொண்டு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.